குட் பேட் அக்லி ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து அசந்து போயிடுவீங்க. அஜித் நடிச்ச வேற ஃபிலிம் வந்து அச்சீவ் பண்ணதை விட குட் பேட் அக்லி வந்து கலெக்ஷன் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வலாக அஜித்தோட ஃபிலிம்னாலே பார்த்தீங்கன்னா மாஸ் சீன், ஸ்டைலிஷான சீன் எல்லாமே தான் இருக்கும். ஆனால் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பஞ்ச் லைன்ஸ் எதுவும் இல்லாமல் சோஷியலி கான்ஷியஸ் ஃபிலிம் பேஸ்டு ஸ்டோரிஸாக தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இதனால நம்ம எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்து இருந்துச்சு. ஃபைனலாக விடாமுயற்சி ஃபிலிம் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் 28 crore and above வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 crore and above வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஆனால் அஜித் நடிச்ச விடாமுயற்சி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 22 crore தான் வந்து கலெக்ட் ஆயிருந்துச்சு. அஜித்தோட கெரியர்லேயே வலிமை ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் 28 crore and above வந்து கலெக்ட் ஆயிருந்துச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக இந்த ஜிபியூ ஃபிலிமுக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. வேர்ல்டு வைடாக எவ்வளோ டோட்டலாக வந்து கலெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 crore and above வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இதை பற்றி இன்னும் வரல. இந்த வீக் வந்து லீவ்னால கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 100 crore வந்து கிராஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஃபிலிமை பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபிலிம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களோட பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.